ஸோ ஃபர்ஸ்ட் டைம் முத்துக்குமரனுக்கு ஒரு விக்ட்ரி கிடச்சிருக்கு. அதாவது டெய்லி போல் கொஸ்டின்ஸில் நான் சொல்லியிருக்கேன், ஹாட் ஸ்டாரில் ஃபேன் ஜோன் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்றைக்கி கூட சௌந்தர்யா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த ஃபேன் ஜோன் கொஸ்டினில் கேட்டு சௌந்தர்யாவை தான் மக்கள் எல்லாருமே ஓட் போட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நியூஸ் ரீடிங் டாஸ்க் வந்திருந்தது, அதுக்கும் சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ரெட் கார்பெட் டாஸ்க்கு வந்து ஜாக்லினை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஹவுஸ்மேட் பெட் டைம் ஸ்டோரி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 4 ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன், தீபக், அன்ஷிதா, ரயான். ஸோ அவங்களுக்கே வந்து முத்து தான் வந்து அந்த ஸ்டோரி சொல்லணும்னு ஆசையாக இருந்திருக்கு போல இருக்குது. அதனால தான் இப்படி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யாவோ இல்லை ஜாக்லினோ இருந்தால் அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க 2 போல் சௌந்தர்யா வின் பண்ணியிருக்காங்க, 1 போல் ஜாக்லின் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸே கொடுக்காம தீபக், ரயான், அன்ஷிதா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முத்து ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிபி கிரியேட்டிவ் டீம் திங்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 50% ஓட்ஸோட ப்ராப்பராக லீடிங்கில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவர் அந்த ஸ்டோரி சொல்லுவார். எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. முத்துக்குமரன் ஸ்டோரி சொல்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பீப்புள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் நிறைய கேட்டிருக்கேன், லைவில் நிறைய குட்டி குட்டியாக ஸ்டோரி சொல்லுவார், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய மோட்டிவேஷ்னலாக சொல்லுவார். ஸோ அது மாதிரி என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியலை, பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.